Okay, hi, welcome to Vasan Badminton Coach YouTube channel. So நம்ம பார்ட் 3 ஓட வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, சின்ன கிளிப் மட்டும் தான். ஓகே, ஸோ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாருங்கள், என் வீட்டில் லட்டு பாருங்கள், செம்ம க்யூட்டாக பண்ணுவேன் எங்கள் பாப்பா. ஸோ இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகே, இந்த vlog உங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக சிரிப்பாக பாருங்கள் எங்கள் லட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்தே பாரத் ட்ரெயின் தான் இப்போ போக போகிறோம். பாருங்கள் என்ன அழகாக வராது பாருங்கள் வந்தே பாரத். ஸோ ரொம்ப நாள் கனவுங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வரும், வந்தே பாரத் வரும். ஸோ வந்தே பாரத் வீடியோ வரும் உங்களுக்கு. பாருங்கள், நான் C10ல நான் போகிறேன் கம்பார்ட்மெண்ட் இருந்து. ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் லட்டு பாருங்க. நான் கூட சின்ன வயசுல இப்படி பண்ணியிருப்பேனா எனக்கு தெரியல. பட் எங்கள் வீட்டில் லட்டு நல்லா பண்ணுறான், செம்ம ஃபன்னாக பண்ணுறான். பாருங்க அந்த கியூட்னஸ். பேசுவாங்க, அதான் ஆச்சரியமாங்க. பேசுவாங்க மீன்ஸ் ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. அவளால முடிஞ்சது பேசுறது பேசிட்டே இருப்பா ஜாலியாக. அது உட்காந்து நாங்கள் சிரிச்சிட்டு இருப்போம் ஜாலியாக சந்தோஷமா. ஃபோனை கொடுத்தா போதுங்க, ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்பா. ஆனால் பட் ஏதாவது பேசுறதுக்கு அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டு பேசுவா ஜாலியாக. அவளோட மொழியில் பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ தான் ஒரே ஒரு பல் வெளியே லைட்டாக தெரியுது பாப்பாவுக்கு. பவுடர் ரொம்ப அடிச்சிருக்காங்க. நீங்களே இந்த வீடியோ பாருங்க. ஸோ ஓகே, பாருங்கள் எங்களோட இயற்கை பாருங்கள். ஸோ பச்சை பசங்க சூப்பராக இருக்கு எங்கள் ஊர். ஸோ விவசாயம் பண்ணுற இடம் பாருங்கள், அக்ரிகல்ச்சர் ஃபார்ம். ஸோ இந்த மலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கள் ஊர் வந்து பூசு மலை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா செங்குத்தாக அது மாதிரி நல்லா கோவில் தாண்டி போகிறோம். எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாக விவசாயம் பண்ணுற இடம் தான். ஸோ அப்படியே நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நான் எங்கள் ஊருக்கே உங்களை கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த ட்ராவலிங். ஸோ எங்கள் ஊர் எங்கன்னா தலங்கை, ஓகேங்களா? ஸோ எங்கள் ஊர் ட்ரெயின் தான் போகுது பாருங்கள். ஸோ எங்கள் ஊர்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கங்க, ஒரு 300 மீட்டர்ஸ் தான் வரும். ஸோ தலங்கை ஸ்டேஷன் வந்து பை வாக்கில் கொஞ்சம் தூரம் தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது எங்கள் ஊருக்குள்ளே. ஸோ தலங்கை ஒரு பக்கம் இருக்குது, ஸ்டேஷன் ஒரு பக்கம் இருக்குது. தலங்கை வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் தலங்கை ஸ்டேஷன். எங்கள் ஊர் வந்து கோவிஞ்சேரி சொல்லுவாங்க, கோவிஞ்சேரி குப்பம். சூப்பராக இருக்குங்க எங்கள் ஊர் அழகு. ஸோ பக்கத்து ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ எவ்ரி டைம் ட்ரெயின் நிறையா போகும். சின்ன வயசுலாம் ட்ரெயின் பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும்.
ஸோ பாருங்கள், இதுதான் எங்கள் ஊரோட ஸ்டேஷனு, தலைமை ஸ்டேஷன் பாருங்கள். ஸோ எங்கள் ஊரில் வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் வரும். ஸோ பாருங்கள், எங்கள் ஊரோட ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இது எப்போ எடுத்ததுன்னா நம்ம தீபாவளி போகும்போது எடுத்தது இந்த வீடியோ. எங்கள் ஊர் மோஸ்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து விவசாயம் பண்ணுற பூமி தான். ஸோ அப்படியே பாருங்கள், ஊருக்கு ஒரு குளம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எங்கள் ஊருக்கு வந்து இந்த குளம் தான். பக்கத்தில் கோவில் இருக்குது. திருவிழா டைம்லாம் சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது எங்கள் ஊரோட ஏரி. ஃபுல்லாக வந்து கிளைமேட் வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. என்னென்னா மழை பெய்கிற டைம் போகுதுங்க. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் ஊர் மலை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ரோட்டில் தான் போனோம் மலைக்கு. இந்த ரைட் எடுத்துகிட்டு இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனோம். அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, அந்த கோவில், அதுதான் கோவில். ஸோ நீங்களும் வாங்க என் கூட கோவில் போகிற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ எங்கள் ஊரில் வந்து இந்த காவடி எடுக்கிற டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் இந்த கோவில். அவ்வளோ ஸோ நிறையா பக்தர்கள் நிறையா வருவாங்க இந்த காவடி எடுக்கிற டைம்லலாம். இந்த கோவில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேர் வருவாங்க, வெவ்வேறு ஊர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க அந்த முருகன் கோவில் பார்க்க. ஸோ இந்த கோவில் வந்து முருகன் காலடி இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து இந்த வீடியோ நான் எடுக்கலை, நெக்ஸ்ட் வாட்டி போகும்போது இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேங்க. ஓகேங்களா? இதில் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வாங்க என் கூட மலையில் ஏற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் நீங்களும். ஸோ ரொம்ப படிக்கட்டு வந்து கொஞ்சம் கம்மியான படிக்கட்டு தாங்க. ஸோ எல்லாராலையும் ஈஸியாக ஏற முடியும். ஸோ வாங்க என் கூட நீங்களும் பயணம் செய்யுங்க. ஸோ ஒரு படி எடுத்து வைக்கும் போது நீங்களும் அந்த படிக்கட்டுலேருந்து நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுமாதிரி நினச்சிக்கோங்க, நீங்களும் என் கூட கோயிலுக்கு வர மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ பாருங்கள், இதுதான் அந்த ஊரோட ஏரி. ஸோ பக்கத்தில் சில கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்தில் எல்லா வீடுலாம் இருக்குது. பாருங்கள், அந்த இடத்த பாருங்கள், பச்சை பசங்க சூப்பராக இருக்கும். சரி, நான் படிக்கட்டில் ஏறுங்க. ஸோ நீங்களும் அந்த கோயிலுக்கு வர மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து மக்கள் வந்து ஓய்வு எடுக்க இடம் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஏரி. ஸோ அந்த ஏரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏரிங்க. இங்கே சாமி இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாமி பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. ஓகே, பாருங்கள், நான் டாப் வியூ வந்து எடுக்கிறேன். ஸோ வாங்க திருப்பியும் படிக்கட்டில் ஏறுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டுங்க நம்ம. ஓகேங்களா? ரொம்ப கம்மியான படிக்கட்டு தாங்க, எல்லாராலையும் ஈஸியாக ஏற முடியும். ஸோ வாங்க நீங்களும் அந்த மலையை பாருங்கள். மலையில் கீழே அடிவாரத்தில் கிராமங்கள்லாம் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞான சரஸ்வதி சாமி இருக்குது. ஓகே, திருப்பி நம்ம படிக்கட்டு ஏறுவோம். நிறைய பாறைகள்லாம் இருக்குங்க. ஸோ நம்ம படிக்கட்டு ஏறும்போது அங்கங்கே நீங்கள் பார்த்துக்கிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷெட்டுமே போட்டிருப்பாங்க. ஸோ மக்கள் வந்து நம்ம மலைக்கு வரும்போது மழை பெய்கிற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நீங்கள் அங்கே வந்து இருக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, ஸோ அங்கங்கே இந்த ஷெட்டுமே போட்டிருப்பாங்க. மழை பெய்கிற டைமும் சரி, வெயில் அடிக்கும்போது சரி, அந்த இடத்துல நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம படிக்கட்டு ஏறுவோம். பாருங்கள், அந்த இயற்கையை பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடிவாரத்தில் சில கோயில்கள் இருக்கும், அங்கங்கே வீடு தெரியும். ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷோலிங்கர் மலை தான் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக விவசாயம் பண்ணுற இடங்க. வானம்லாம் நிறைய மேகமூட்டமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த தீபாவளி டைம் வந்து ஃபுல்லாக மழை பெய்கிற டைமாக இருக்குது. அதனால் ஸோ மழை கொஞ்சம் நின்னதுக்கப்புறம் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நானே. ஸோ உங்களுக்கு இந்த vlogல இந்த வீடியோ எடுத்து கூட காட்டலாம். எல்லாருக்கும் பாருங்கள் இந்த வீடியோ. ஏன்னா எங்கள் ஊரில் இருக்க மழையை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் முடிஞ்சால் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தாங்க வரும். ஓகேங்களா? பாருங்களேன் அந்த கிளைமேட் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். ட்ரெயின் போகுது பாருங்கள். எங்கள் ஊருக்கு போகுது ட்ரெயின். சூப்பராக இருக்குங்க. நான் இன்னும் அந்த கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் எண்ட் வரைக்கும் போயிட்டு இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேங்க மலையிலேருந்து. ஸோ அதனால் வந்து எடுக்கலை. நெக்ஸ்ட் வாட்டி போகும்போது நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா அங்கே முருகன் காலடிலாம் இருக்குது. ஸோ அதை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கணும். என்னால் முடியல. ஸோ முடியாத பட்சத்தில் நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேங்க. எப்போயாவது எங்கள் ஊர் சைட் போனால் நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் இந்த ஏரியா பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சதுனால தண்ணி நிறையா வந்துருக்குது சூப்பராக. வானம் பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள். மழை பெய்கிற டைம் போல். பார்த்தீங்கன்னா முருகா சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் முருகா. ஸோ வேண்டுதலுக்காக நான் போயிருக்கேங்க. ஸோ சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் இந்த வருஷத்துக்குள்ள. முருகன் எதை நினச்சாலும் எனக்கு காப்பாற்றுவார். முருகா சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் முருகா. எனக்கு தாங்க கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டுதலுக்காக போயிருக்கேன் கோயிலுக்கு. ஸோ சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும். பாருங்க அந்த கோயில் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க போல. முருகன் வேல் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோயில் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் ரெனோவேட் போயின்னு இருக்கு போல. அதனால யாருமே இல்லை. சரி பாருங்க. நான் போகும்போது 2 பேர் உட்காந்துருந்தாங்க. பாருங்க அந்த முருகன் வேல் பாருங்க சூப்பராக இருக்கும் அழகா. முருகன் வேல் க்ளோஸ் காட்டுங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதாங்க ஷோலிங்கர் மலை. உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். அது ஷோலிங்கர் மலை. செம்ம உச்சியில் இருக்குங்க மலை. சூப்பராக இருக்கும். நான் போனால் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேங்க. இது என்னோட கண்டென்ட்டே இல்லை. பட் எங்கள் ஊர் சைட் போனாலும் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் அப்படி வரும். மோஸ்ட்டாக பேட்மிண்டன் வீடியோஸ் தாங்க வரும். ஓகேங்களா? ஸோ எங்கள் ஊருக்கு போனதுனால எங்கள் ஊர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஓகே கோயில் பார்த்தாச்சுங்க. நெக்ஸ்ட் வாட்டி போனால் நான் கொஞ்சம் மேலே உச்சி வரைக்கும் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேங்க. இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே நம்ம இப்போ கீழே போகணும் வாங்க. ரொம்ப ஈஸி தாங்க. எல்லாராலையும் நடக்க முடியும். ரொம்ப முடியாத பட்சத்தில் மட்டும்தான் கொஞ்சம் நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா படி ஏறும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி ஈஸி தாங்க. ஸோ நம்ம கால் வலிச்சுன்னா கூட கொஞ்சம் ஓய்வு எடுக்க இடம்லாம் இருக்குது. உட்காரத்துக்கு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம உட்காந்துடலாம். ஓகே சரி வாங்க நம்ம கீழே போவோம். முருகா சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் முருகா. ஸோ எனக்கு தாங்க சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் வேண்டியிருங்க. அதுக்காக தாங்க கோயிலுக்கு போகிறேன். இந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் முருகா. ஸோ ஓகே. ஸோ முருகன் இல்லைன்னா நான் இல்லைங்க. ஏன்னா அவர் நினச்சா கண்டிப்பாக பண்ணுறாருங்க. எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குதுங்க எப்பவுமே.
ஓகே, தட்சிணாமூர்த்தி பார்த்தாச்சுங்க. அவர் எப்போ கண்ணுக்கு நம்ம போடுறோமோ சீக்கிரமாக கல்யாணம் ஆகுங்க. பாருங்க, இந்த கிராமத்தை பாருங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த கோயில் ரொம்ப பக்கங்க, ஈஸியாக வந்துட்டு போகலாம். பட் எங்கள் ஊர்லேருந்து பக்கம் தாங்க, பெரிய கிலோமீட்டர்ஸ்லாம் நிறைய இல்லைங்க, ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஜாலியாக பசங்க சேர்ந்து நாங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து ஜாலியாக நடந்து வருவோங்க, ஜாலியாக பேசிக்கிட்டு. அப்போல்லாம் எங்கள் ஊருக்கு வரும்போது நாங்கள் மாங்காய் சாப்பிட்டுட்டு பொறுமையாக நடந்து ஜாலியாக பேசி ஜாலியாக வருவாங்க. சூப்பராக இருக்குங்க அந்த கிராமத்துக்கு வரும்போது. எங்கள் ஊர்லேருந்து பக்கம் தாங்க, ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். ஏன்னா ஆட்டோலாம் வராதுங்க. ஓகேங்களா, நடந்து தான் வரணும், ஆட்டோ வசதியெல்லாம் இருக்காது. ஸோ நம்ம ஊர்லேருந்து யாராவது ஆட்டோ வச்சுருந்தா அவங்ககிட்ட பேசிட்டு கூட நம்ம வரலாம். சரி பாருங்கள், நான் vlog எடுக்கிறேன் பாருங்கள். முருகா சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் முருகா. ஓகே வாங்க நம்ம கீழே போவோம். ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டியதுக்காக போயிருக்கேன். கண்டிப்பாக நடக்கும், அவர் என்னை கைவிட மாட்டார் முருகா. ஸோ ஓகே, அவ்வளோதாங்க, நம்ம கிட்ட வந்துட்டோம். ஸோ நம்ம வண்டி அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஹோண்டா. ஸோ ஓகே வாங்க நம்ம கீழே போவோம். ஸோ வண்டி எடுத்து நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு கிட்ட தாங்க, ஈஸியாக போயிடலாம். ஒரு 2 மினிட்ஸில் 3 மினிட்ஸில் போயிடலாங்க. ஓகே, நான் கீழே இறங்கி வாங்க. ஸோ நம்ம வண்டி அங்கே நிற்கிது. ஸோ முருகன் பார்த்தாச்சு. ஸோ சாமிங்களை கும்பிட்டு போகிறோங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது எங்கள் ஊர் கோவில் தான், நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். வருஷம் நம்ம வந்துடுவோங்க அந்த கோயிலுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெங்களூரில் எல்லாமே பேக்கிங் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறது ரெடி ஆகிட்டோம். ஸோ எல்லாமே க்ளியர் பண்ணிட்டோமா, எல்லாமே செக் பண்ணிட்டு நான் கிளம்புறேங்க, ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணுறேன். ஸோ ஏதாவது விட்டுட்டு போயிட்டா கஷ்டம் தாங்க. ஸோ அதனால் நம்ம திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டோமா. ஓகே ஓகே, நம்ம யுவராஜ் வராரு. ஓகே, நாங்கள் இப்போ கிளம்புறோங்க, காரில் போயின்னு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வருங்க, இது கொஞ்சம் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து வந்தே பாரத் வீடியோ தாங்க, ஓகேங்களா. ஸோ நிறைய ஃபுல்லாக எடுக்க முடியல இப்போதைக்கு, ஏன்னா இதே டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்தே பாரத் வருங்க, ஓகேங்களா. பெங்களூர் போய் ஸ்டேஷனில் இறங்கிட்டு ஸ்டேஷன்லேருந்து நம்ம மைசூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வர ட்ரெயின் வருங்க, வந்தே பாரத், ஓகேங்களா. அந்த வீடியோ ஃபுல்லாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து லாஸ்ட்டு vlog வீடியோ, ஓகேங்களா. அதுக்குமே வீடியோ என்கிட்ட இல்லை. ஸோ அதுதான் லாஸ்ட் வீடியோ. ஸோ வாங்க நம்ம பெங்களூர் போவோம். ஸோ ரோடை நம்ம மெட்ரோ தான் போகணும்னு பிளான் பண்ணோம். பட் முடியாத பட்சத்தில் நம்ம லக்கேஜெலாம் நிறையாதுனால என்னால் ரொம்ப எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் நம்ம கார் புக் பண்ணிட்டோங்க. ஸோ நானும் யோகேஷும் ஷேர் பண்ணி நம்ம போகிறோங்க. எவ்வளோ ஆயிடுச்சுன்னா ஒரு 250 ஆயிடுச்சுங்க, ஓகேங்களா. 125 ஷேர் பண்ணிட்டோம். 250 அரௌண்ட் 250க்குள்ளே தான், 230 250 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வருங்க. ஸோ எனக்கு வந்து மறந்து போயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இங்கேருந்து எப்படியோ ஒரு தெரியல, எங்கள் கிலோமீட்டர்ஸ் செக் பண்ணல, இருக்குங்க இருக்கும் 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆர்ஆர் நகர்லேருந்து உங்களுக்கு கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு போகிறதுக்கு 11 கிலோமீட்டர் வருதுங்க, ஓகேங்களா. 11 கிலோமீட்டரு ஸ்டேஷன் போகிறதுக்கு வருது, பரவாயில்ல. ஸோ இந்த ஃபேர் ஓகே தான். ஒரு 250 வந்து தான் நாங்கள் ஷேர் பண்ணி 125 125 போட்டால் கூட ஓகே, பெட்டர், நல்ல சாய்ஸ் தான், ஓகேங்களா.
ஸோ நாங்கள் மெட்ரோ போயிட்டு இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துடும், ஏன்னா லக்கேஜ் அதிகமாக இருக்குது. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டு நாங்கள் ஸ்டேஷன் போயிட்டு நாங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு அழகாக ட்ரெயினை போயிட்டு போகிறோம். என்னோடய ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா